ரிஸ்கை அளிப்பவன் அர்-ராஸிக், ரிஸ்கை அளிப்பவன் அர்-ரஸாக். இப்னு மன்சூர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இன்று ரிஸ்க் என்றால் நாம் அறிந்து கொண்டது செல்வத்தை மட்டும்தான் அல்லது உணவை மட்டும்தான். அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை தர வேண்டும், யா அல்லாஹ் ரிஸ்கை கொடு என்று கேட்கும் போது நாம் எண்ணுவது யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு என்று, அல்லது யா அல்லாஹ் எனக்கு உணவை கொடு என்று. ஆனால் ரிஸ்க் செல்வத்தோடு மட்டும் முடியக்கூடியது அல்ல, ரிஸ்க் உணவோடு மட்டும் முடியக்கூடியது அல்ல. இப்னு மன்சூர் அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய லிசானுல் அரப் என்ற புத்தகத்தில், அர்-ரிஸ்க் என்றால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அசையக்கூடிய அசையாத என எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் அர்-ரிஸ்க். மனிதர்கள் எண்ணுவது போல செல்வம் மட்டும் ரிஸ்க் அல்ல, அது தவறான புரிதல். ரிஸ்க் என்பது செல்வத்தை விடவெல்லாம் மேலானது. ஃபல் ஈமானு ரிஸ்க், அல்லாஹு அக்பர். ஈமான் ரிஸ்க். வஹுப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பது ரிஸ்க். ஹுப்பு ஸஹாபா, ஸஹாபாக்களை நேசிப்பது ரிஸ்க். அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தார்களை நேசிப்பது ரிஸ்க். வல் யகீனு ரிஸ்க், நம்பிக்கை ரிஸ்க். வத்தவக்குலு அலல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்வின் மீது உறுதியான தெளிவான நம்பிக்கையை உறுதியை வைப்பது ரிஸ்க். வல் ஹௌஃபு மினல்லாஹி ரிஸ்க், அல்லாஹ்வை அஞ்சுவது அல்லாஹ் அளிக்கக்கூடிய ரிஸ்க். அல்லாஹ்வை சார்ந்திருப்பது அல்லாஹ் அளிக்கக்கூடிய ரிஸ்க். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பிற்காக மீண்டு வருவது அல்லாஹ் அளிக்கின்ற ரிஸ்க். நல்ல குணங்கள் அல்லாஹ் அளிக்கின்ற ரிஸ்க். இல்ம், கல்வி அல்லாஹ் அளிக்கின்ற ரிஸ்கில் மேன்மையான ரிஸ்க். மனிதர்களை நேசிப்பது ரிஸ்க். வஸ்ஸௌஜத்து ஸாலிஹா, நல்ல மனைவி அமைவது ரிஸ்க். வஸ்ஸுர்ரியத்து தய்யிபா, அழகிய வாரிசுகள், சுத்தமான தூய்மையான குணங்களை சுமக்கக்கூடிய வாரிசுகள், குழந்தைகள் அமைவது ரிஸ்க். வல்மாலு ரிஸ்க், அது போல்தான் செல்வமும் ரிஸ்க். இவற்றையெல்லாம் எவன் கொடுப்பானோ, ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான இன்றியமையாத அம்சங்கள் அனைத்தையும் யார் ஒருவன் அளிப்பானோ, யாரால் அளிக்க முடியுமோ, அவன்தான் அர்-ரஸாக், அவன்தான் அர்-ராஸிக்.